வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2025 வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவிலே உங்களுடைய ராசி பலன்கள் முடிந்த பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தெரிவிப்போம். எனவே உங்கள் ராசி பலன்களை முழுமையாக பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரகநிலைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரமாகவும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி பெற்றும், மீன ராசியில் ராகுவும் இருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் கடக ராசியிலே வக்ரமாக அமர்ந்திருக்கின்றவர். வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அன்று கடக ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பேச்சியாகிறார். புதனாகப்பட்டவர் தனுசு ராசியிலும், சூரியனாகப்பட்டவர் மகர ராசியிலும், சுக்கிரனாகப்பட்டவர் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். நாள்கோளாகப்பட்ட சந்திரனாகப்பட்டவர் வார ஆரம்ப நாளாகப்பட்ட வெள்ளி அன்று சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர். சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அன்று வியாழன் அன்று விருச்சிக ராசியிலே விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே இவ்வார கிரக நிலைகள். இவ்வாரத்தை பொறுத்தவரை சிறப்பு அம்சங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஞாயிறன்று சூரியனுடைய கிழமையிலே சூரியனுடைய நட்சத்திரம் வருகின்றது. சூரிய ஓரையிலே சூரிய வழிபாடு செய்வது, மந்திரங்களை கேட்பது, சொல்வது நல்லது. காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்லது. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாயுடைய நட்சத்திரம் வருகின்றது. எனவே அன்றைய தினம் செவ்வாயுடைய பீஜ மந்திரத்தை கூறுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி குருவுடைய கிழமையான வியாழன் அன்று குருவோடைய நட்சத்திரம் விசாகமும் வருகின்றது. அன்றைய தினம் குருவுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த இறை வழிபாட்டுக்குரிய நட்சத்திர கிரக நீதிகளாக ஒரு மிக அற்புதமான நாள். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றியும் கொண்ட வாரமாக இருக்கின்ற காரணம் 21ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 4லே இருக்கின்ற ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 3க்கு வருவது பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10இல் சூரியன் திக்பலம், உங்கள் ராசிக்கு 2லே குரு மற்றும் 11லே சனி சுக்கிரன் இருக்கின்ற இவ்வாரத்தில் சந்திரனாகப்பட்டவர் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறார். இருப்பினும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய நாள் கவனமாக இருங்கள். இவ்வாரத்தில் சூரியனுடைய கிழமையில் சூரியன் நட்சத்திரம், செவ்வாயோடைய கிழமையில் செவ்வாயின் நட்சத்திரம், குருவுடைய கிழமையில் குருவுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளிலே உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை யோகம் கொண்டது. இவ்வாரத்தில் சூரியன் திக்பலம் கண்டதனால் பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்ந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வை இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிக சிறப்பான வாரமாக உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆதாயம், பகைவர்களுடைய தொல்லைகள் எவையும் இல்லை. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு மிக அற்புதமான யோகத்துக்குரிய வாரம். இப்பொதுவே உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் பண்ணி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசியை பொறுத்தவரை இவ்வாரம் கொஞ்சம் வார்த்தையில் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். 21ஆம் தேதி அன்று 3இல் இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு 2க்கு வருவதனால், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் வார்த்தையில் இந்த வாரம் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ராசிக்கு 10இல் ராசியாதிபதியான சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறுவதும், மறைந்த புதனாக இருக்கின்ற 8இல் இருக்கின்ற புதன் இவ்வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். இருப்பினும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு 11இலே அமர்ந்திருக்கின்ற ராகு பலத்தை தருகிறார் என்றால், ராசியிலே குரு வக்ரமாக இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 10இல் சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்றது. எனவே பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவை. இந்த வாரம் செவ்வாய் 2இலே இருப்பதனால் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் நீங்கள் நிதானமாக பேசுங்கள். உயரதிகாரிகள் உங்களிடம் சற்று பொறுமை இழக்காமல் பேச வேண்டியது நல்லது. இல்லை என்றால் அவர்களிடம் பகமை ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2இல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே கவனம் தேவை. 7க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 2இலே வக்ரமாக இருப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் நல்லாகவே இருக்கும். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதில் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். வார்த்தையிலே கவனம். மற்றபடி ஆரோக்கியத்தில் சிறப்பு இருக்கிறது என்றால் உற்சாகமான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். 10இல் சனி சுக்கிரன் சனி இருப்பது உங்களுக்கு பலத்தை காட்டும். எனவே ரிஷபராசியை பொறுத்தவரை பொருளாதார வரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிறது. இருப்பினும் உங்கள் வார்த்தையிலே கவனமாக கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேன்மையான வாரம். மிதுன ராசிக்கு இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான புதனுக்கு பகை கொண்ட செவ்வாய் 2இலிருந்து 21ஆம் தேதி ராசிக்கு வருகிறார் வக்ரமாக இருக்க. எனவே உடல்நலத்தில் மிகவும் கவனம் வேண்டும். ராசியாதிபதியான புதன் ராசிக்கு 7இலே இருந்து ராசியில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வக்ரமாக ராசியாதிபதி பார்ப்பதனால் எண்ணத்திலும் கொஞ்சம் பொறுமை இழக்காமல் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதே சமயத்தில் யோகாதிபதிகளான சனி சுக்கிரன் 9இலே சேர்க்கை பெறுகின்ற பலம் சிறப்பானது. 8இல் சூரியன் இருக்கின்றார். சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம், கொடுக்கல் வாங்கலிலே மிக கவனம் வேண்டும். பொருளாதார முதலீடுகள் செய்கின்ற மிக எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வார்த்தையிலே மிக மிக பொறுமை காட்டுங்கள். உயரதிகாரிகளும் பகமை ஏற்படலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை அட்டமத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதனால். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சியிலே பயம் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் மற்றவர்களை கடிந்து கொள்வீர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் வார்த்தையிலே மிக பொறுமை, நிதானம் காட்டுவது நல்லது.
குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், அன்பை காட்டுங்கள். குழந்தைகளோட உடல்நலத்தில் நல்ல அக்கறை ஆரோக்கியம் இருக்கும். காரணம் 5க்குரிய சுக்கிரன் 5க்கு 5 பாவமாக பலமாக இருக்கிறது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. ஆனால் உங்கள் எண்ணங்களிலே குழப்பங்கள் இருக்கும். யாரையும் நம்பி இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள் செய்யாதீர்கள். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம் கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசியை பொறுத்தவரை இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2லே சந்திரன் இருப்பது 3 போன்ற 5 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த வாரம் உங்கள் ராசியாதிபதி பலம் பெறுகிறார். குருவோடைய பார்வையும் பெறுவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 21ஆம் தேதி செல்கின்றார். அது உங்களுக்கு ஒரு வகையில் மனதில் இருந்த அழுத்தம் குறையும். ராசிக்கு 8லே உங்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். ஆனாலும் 7லே சூரியன் இருப்பினால் அஷ்டம சனியால் இவ்வாரத்தில் பாதிப்பில்லை. இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. ராசிக்கு 6லே புதன் இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். எதிரிகளுடைய ஆதிக்கம் எவையும் இந்த வாரம் இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாகவும் வேகமாகவும் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். லாபத்தில் குரு அமர்ந்திருப்பது பலமானது. சூரியனை பார்ப்பது சிறப்பானது. எனவே பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர் இந்த வாரம் பொறுத்தவரை பகைமை காட்ட மாட்டார்கள். உங்களை சற்று ஒதுங்கியே இருப்பார்கள். பிரச்சனை இல்லாத வாரம் இந்த வாரம். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். உங்களுக்கு சாதகமான வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவியுறவிலே இந்த வாரம் மிக சிறப்பாக அன்பு இருக்கும். காரணம் 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷமே இருக்கிறது இந்த வாரம். குழந்தைகளோட உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால். எனவே கடகராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மனதிலே குழப்பங்கள் இல்லை, எண்ணங்களிலே தெளிவு, முயற்சியிலே தைரியம் போன்றவை இருப்பதனால் வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். 6லே சூரியன் அமர்ந்திருப்பதும் 21ஆம் தேதி செவ்வாய் உங்களுக்கு 11க்கு செல்வதும் பலமானது. 10லே குரு வக்ரமாக இருப்பது எந்த ஒரு முயற்சியிலும் வேகத்தையும் விவேகத்தையும் காட்டியும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். சனி 7லே இருந்தாலும் 6லே சூரியன் இருப்பதனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை இல்லை. இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. தன லாபாதிபதியான புதன் பகவான் 5லே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய முயற்சி லாபகரமாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் பொருளாதார லாபம் சிறப்பாக இருக்கும்.
உத்தியோகத்தை பொறுத்து 6 சூரியன் இருப்பதால் பகமை இல்லை. உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களிடம் விருப்பத்தோடு பழகுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவியுடைய அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5 புதன் இருப்பதனால் குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பு. 6 சூரியன் இருப்பது ஆரோக்கியத்தில் நல்ல விதமான உற்சாகம் இருக்கும். எனவே சிம்மராசியை பொறுத்தவரை இந்த வாரம் முயற்சியை தைரியமாடுங்கள். செயல்கள் சிறப்பாக எடுங்கள். குறிப்பாக ஞாயிறன்று சூரியனுடைய கிழமையை சூரியனோ நட்சத்திரம் உள்ள அன்றைய தினம் சூரியனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நட்சத்திரம் உள்ள முருகனுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வேலைக்கிழமை குருவோடைய நட்சத்திரம் வருவதனால் குருவுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. மொத்தத்தில் சிம்மராசிக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான யோகத்துக்குரிய வாரம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வாரம் 4 ராசியாதிபதி அமர்ந்திருப்பதும் 11ஆம் இடத்திலும் பிறகு 10க்கும் வருகின்ற செவ்வாய் பலத்தை காட்டுகின்ற 6 சனி சுக்கிரன் சேர்ப்பை இருப்பது உங்களுக்கு சிறப்பானது. ராசியை குரு பார்ப்பது யோகமானது. ராசியிலே கேது அமர்ந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதால் ஆன்மீக தொடர்பு இந்த வாரம் அதிகரிக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவாகவும் முயற்சியிலே தைரியமும் செயல்களை வேகம் விவேகம் உங்கள் ஆற்றலை திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவாற்றல் போன்றவர்கள் மிக சிறப்பாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் யோகத்தை காட்டுகின்றது. தனலாபம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை 6 சனி இருப்பதனால் எதிரிகளுடைய ஆதிக்கம் எவையும் இல்லை. சக ஊழியர்கள் நட்பே பாராட்டுவார்கள். பகமை இருந்தாலும் பந்தாடி விடுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பு என்றால் குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவியுடைய அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாவற்றும் எழுச்சி. ஆகையால் ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சியாக சுருக்கமும் இருந்தாலும் சளித்தொல்லை போன்றவைகள் இருக்கும். ஆனாலும் அவை பெரிய பாதிப்பிலை தரவை. எனவே கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வாரம் கண்ணியமான வெற்றியும் மேன்மையான செயல்களுக்குரிய ஒரு பாராட்டுகளையும் பெறுவதில் யோகமான வாரம் இந்த வாரம். துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான வாரமாக அமைந்திருக்கின்றது. காரணம் ராசிக்கு 5 சுக்கிரன் சனி சேர்க்கை மிக பலமானது என்றால் பாக்கியஸ்தானத்தை 3 அமர்ந்திருக்கின்ற போது நான் சொந்த வீட்டை பார்ப்பது பலம். குரு 8 அமர்ந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பது கெட்டவன் கேட்டில் கீட்டிடும் யோகம். 6 ராகு மிக யோகத்தை தருகின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் மிக சிறப்பு. அதே சமயத்தில் 4 சூரியன் அமர்ந்திருப்பதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும். வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உடல்நலத்தில் சற்று அக்கறை. மற்றபடி பார்க்கின்ற போது இந்த வாரம் 10 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9க்கு செல்கின்றார். 9 வக்ரமாக இருப்பதனால் தந்தை மகன் உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீண் சண்டை போடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உங்களுடைய தந்தையிடம். மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றில் உங்களுக்கு யோகமும் லட்சுமி யோகமும் இருக்கின்ற 5 சுக்கிரன் சனி சேர்க்கை என்பதனால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கும்.
உத்தியோகத்தை பொறுத்தவரை 3லே அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் உங்களுக்கு முயற்சியிலே வேகத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஆற்றலை தருவார். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், செயல்களிலே வேகம் இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். காரணம் 7க்குரிய செவ்வாய் 9க்கு வருவதினால். எனவே வீண் சண்டை அவர்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்தினால் வெற்றியே உங்களுக்கு. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், செவ்வாய் வகரமாக இருப்பதினால். மற்றபடி அன்புக்குரியவர்கள் உங்களுடைய உறவினர்களால் இந்த வாரம் ஆதாயம். ஆனால் நண்பர்களிடம் கவனம் தேவை. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். 6ல் ராகு இருப்பினும் அவற்றில் எந்த விதமான பாதிப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்ற நண்பர்களும் கொஞ்சம் கவனம். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். மற்றபடி உங்களுக்கு யோகமே இந்த வாரம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் எவ்வாறு அமைந்திருக்கு என்று பார்க்கின்றோம். 3ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன், 11ல் அமர்ந்திருக்கின்ற கேது, 7ல் அமர்ந்திருக்கின்ற குரு, இவை எல்லாம் யோகத்தை தருகிறார்கள் என்றால் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி 8க்கு வருகிறார். அட்டமத்தில் அமர்கிறார். அதுவும் பகை வீட்டில் அமர்கிறார். அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான். ஆனாலும் உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவு இருந்தாலும் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையாளுகின்ற பொழுது கவனம் தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையாக 10, 11 போன்ற இடங்கள் இருக்கிறார். பாகிஸ்தானத்துக்கு அதிபதி, அது சிறப்பானது. எனவே இந்த வாரம் சந்திரன், குரு, சூரியன் போன்ற பலம் இருப்பதனால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஆபத்தான விஷயங்களில் கையாளும் கவனம் காட்டுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே மிக நிதானம் வேண்டும். இந்த வாரம் 2லே புதன் அமர்ந்திருப்பதும் செவ்வாய் பார்ப்பதினால் வார்த்தை போர் நடக்கும். வார்த்தையை நீங்கள் கொட்டி விடுவீர்கள், அதன் பிறகு பிரச்சனை தான் ஏற்படும். எனவே சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே இந்த வாரம் எந்த விதத்திலும் பிரச்சனை. 7லே குரு இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பு. ஆனால் வார்த்தையிலே கவனம், பொறுமை. வார்த்தை போர், அதாவது வீண் சண்டை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு யோகமே. தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 8ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 21ஆம் தேதி ராசிக்கு 7க்கு வந்து ராசியை வக்ரமாக பார்க்கிறார். 2ஆம் இடமத்தை வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார். எனவே மனதிலே குழப்பம், தேவையில்லாத பிரச்சனையில் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு மற்றவர்கள் மீது கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். 2ல் வேறு சூரியன் இருக்கின்றார்.
ராசியாதிபதி 6லே வக்ரம், உடல்நலத்தில் கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இருப்பினும் 3லே சனி சுக்கிரன் இருப்பதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அட்டமாதிபதியான சந்திரன் உங்களுக்கு 10, 11 போன்ற இடங்களில் வருவதனால் திடீர் வெற்றிகள் இருக்கிறது. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் மிக கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். யாரை நம்பியும் ஜாமீன் போடாதீர்கள். பண விஷயத்தில் மிக கவனம்தான் இந்த வாரம் வேண்டும். வரவுகள் நன்றாகவே உங்கள் மனசுக்கு ஏற்ற திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சக ஊழியர் நட்பு பாராட்ட மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் மீது அவர்கள் பொறாமையும் தேவையில்லாத ஒரு சச்சரவையும் ஏற்படுத்த பார்ப்பார். எனவே இந்த வாரம் அலுவலகத்தில் மிக நிதானமும் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிகளை அன்பை காட்டுங்கள். 7ல் செவ்வாய் வக்ரமாக 21ஆம் தேதி வருவதனால் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்துவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளோட உடல்நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் கல்வியிலே நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு ராசியில் 8ல் செவ்வாய் வக்ரமாக அதன் பிறகு 7க்கு வருவதனால் சில விஷயங்களில் அதிக அவசரம் காட்டாமல் நிதானம் காட்டுவது நல்லது. அவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவோடு வழிபாடு செய்வது நல்லது. குறிப்பாக ஜனவரி 23 அன்று குருவோடைய கிழமையில் குருவோடைய நட்சத்திரம் அன்றைய தினம் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இந்த வாரம் கொஞ்சம் கவனம் நிதானம் இருந்தால் நன்மைக்குரிய வாரம். மகர ராசிக்கு வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 17, 18 போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே எச்சரிக்கை, நிதானம், பொறுமை. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 21ஆம் தேதி 6க்கு வருவது மிக பலத்தை கடுக்கின்றது. ராசிக்கு 2லே சனி சுக்கிரன், சனியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை 7ரை சனியால். அதே சமயத்தில் 3லே ராகு, 5லே குரு பலத்தை காட்டுகிறார். இதுவற்றில் 6லே செவ்வாய் வந்து மிக சிறப்பான அமைப்பு. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபகரமான நாளமாக இந்த வாரம் இருக்குன்னா புதிய முயற்சிகள் தைரியமாக இருப்பார்கள். சந்திராசிரமத்தை மட்டும் தவிருங்கள். மற்றபடி பெரிய முதலீடு செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரம் மிக அற்புதமான லாபகரமான வாரமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள், உங்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் மேலதிகாரி உங்களிடம் நட்பே இருக்கும். இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கொண்ட வாரமாக மகர ராசிக்கு இந்த வாரம் உத்தியோகத்திலும் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை. இவையெல்லாம் உங்களுடைய பலத்தை காட்டுற ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரம் மகர ராசிக்கு ஒரு மகத்தான வெற்றிக்குரிய வாரம். கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிக அற்புதமான நன்மையும் மேன்மையும் இருக்கிறது என்றாலும் ராசிக்கு 6ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 21ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5க்கு வருகிறார். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலே கவனம் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் லாபத்தில் புதன் அமர்ந்திருப்பதும் ராசியிலே சனி சுக்கிரன் இருப்பதனால் ஜென்ம சனியால் பாதிப்பில்லை கோச்சார வேத அடிப்படையில். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ராசியிலே சுக்கிரன் இருப்பதனால் சிறப்பான செயல்களில் முயற்சி எடுப்பீர்கள்.
அதே சமயத்தில் லாபத்தில் புதன் அமர்ந்துள்ளால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஜென்மசனியால் பாதிப்பு இல்லை. எனவே உங்களுடைய முயற்சிகள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய சக ஊழியர் இந்த வாரம் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு பயம் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2 ராகுவும் 8 கேதுவும் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அவர்களால் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. ராகு கேது சர்ப்பகிரகங்களால் எந்த பாதிப்பும் இல்லை. எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மையாகவே இருக்கும். இதே வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய கணவன் மணி உறவு அன்புக்குரியதாக இருக்கும். இருப்பினும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக குடும்பத்தினருக்கு இங்கே செலவு செய்யக்கூடிய வாரமாக இருக்கிறது. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தீர்கள் என்றால் சேமிப்பு அதிகரிக்கவே செய்யும். ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும் இந்த வாரம். அவற்றில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்னும் கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரம் பொறுத்தவரை 19, 20, 21 போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் கண்டிக்கு வருகின்ற நாட்களிலே கவனம் வேண்டும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் கொண்ட வாரமாக, அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பார். எனவே சந்திராஷ்டம நாட்களில் பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி இந்த வாரம் கும்பராசிக்கு யோகத்தை தருகின்றது. மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கவனம், பொறுமை, நிதானம். அதே சமயத்தில் ராசிக்கு 5 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 21ஆம் தேதி 4க்கு வருவது உங்களுக்கு சில வகையில் வேகமான முயற்சிகள் எடுப்பீர்கள். அவற்றின் நன்மையும் இருக்கின்றது. 12 சனி 7 சனி நடந்து கொண்டனால் லாபத்தில் சூரியன் இருப்பதனால் கோச்சார வேத எடுப்பில் இந்த தை மாதம் முழுவதும் 7 சனி பாதிப்பு உங்களுக்கு இல்லை. 10 புதன் 11 சூரியன் பலத்தை காட்டுகின்ற இந்த வாரம் ராசியிலே ராகு இருப்பலாம். வீண் குழப்பம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமே. ராகுவால் மனதில் கொஞ்சம் குழப்பம் அவசரம் இருக்கும் என்றாலும் யோகமாக மாதக்கோள்கள் இருக்கின்றார்கள். எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். முயற்சிகள் தைரியமாக இருக்கும். எதிரிகள் பிரச்சனைகள் எவையும் இல்லை. கடன் பிரச்சனையும் இந்த வாரம் கொஞ்சம் அடையும். வீண் செலவுகளை தவிருங்கள். 7 சனி விரய சனியாக இருப்பதால் மற்றபடி இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம். உத்தியோகத்தை பொறுத்த உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் ஒன்றும் பகமை காட்ட மாட்டார்கள். 10 புதன் இருப்பது நன்மையானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு வரும். அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி நல்ல பெயரையும் வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிகளில் அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் இந்த வாரம் மீனராசிக்கு நன்றாக இருக்கிறது. அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேளுங்கள். துர்க்கை வழிபாடு செய்வதும் அம்மன் வழிபாடு செய்வதும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கூடிய மொத்தத்தில் மீனராசிக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மகிமையான வாரமாக இருக்கிறது. முயற்சிகள் நன்றபடியாகவே இருக்கும். வெற்றி கொண்ட வாரமே இந்த வாரம். இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளி முதல் வேறு வரைக்கூடிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இதை தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்கள் கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம்.
இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தை உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பூர்வாகி என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.